காரைக்கால்ல இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட்டு மந்தி சாப்பிட்டேன். அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி சண்டே வந்து பிரியாணி சமைக்கிறத விட மந்தி சாப்பிடுறது தான் வந்து அதிகமாயிடுச்சு. பட் இங்க வந்ததுலேருந்து மந்தி சாப்பிடணும்னு ஒரே கிரேவிங்கா இருக்கு. எங்க கிடைக்கும்னு தெரியல. வீட்லயே சமைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு சில இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ வேற எங்கேயாவது போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு, பிரியாணியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது சூடா சாப்பிடணும் போல தோணிட்டே இருந்தது. அதனால வந்து தொனே பிரியாணியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, சைடா வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அத்தன்டிக் தொன்னே பிரியாணியில பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரைலாம் போட்டு வதக்கி அரைப்பாங்க. பட் நான் அந்த மாரி செய்யாம, இது வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டைல்ல வந்து நான் செஞ்சுருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது வந்து நான் வதக்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறதுனால, அந்த கிரேவி அப்படியே வேகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வீடு ஃபுல்லா கமகமன்னு வாசனையா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா எல்லாம் போட்டு, பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து தண்ணி போட்டு கொஞ்சமா தண்ணி ஜாஸ்தியா ஊத்திட்டேன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் குழஞ்சு தான் வந்திருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் சொல்லவே வேணாம், சூப்பரா வந்திருந்தது. பெப்பர் சிக்கன் கிரேவியும் வந்து சைட் பை சைடில ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் குக்கும்பர்லாம் போட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டு, முட்டை வேக வைக்காம எப்படி பிரியாணி கம்ப்ளீட் ஆகும்? ஸோ வேக வச்ச முட்டை சாப்பிட்றதுனா கண்டிப்பா பிரியாணி இருந்தா தான். உங்களுக்கு எந்த மாரி பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்க. நான் எப்போ தொன்ன பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுட்டேனோ, அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தொன்னிய பிரியாணி தான் அதிகமா இருக்கும். இந்த பிரியாணிக்கு நான் ஃபேனே ஆயிட்டேன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.